எல்லாரும் சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக. எப்படி இது சமபூமியாக தெரியுமா? சடுதியாய். இது எப்படி சாத்தியமாகும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய. என் வாழ்க்கை முன்பாக இருக்கிற பர்வதம் போன்ற தடை ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யும் போது சடுதியாய் 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 பேர்க்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பொதுவாகவே ஒரு மலையெல்லாம் உடைக்கிறது வந்து பல ஆண்டுகளாக உடைக்கப்பட்ட மலைகளை, பாறைகளை நீங்கள் பார்க்க முடியும். பல ஆண்டுகளாய் கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் எப்படி பேர்க்கிறார் தெரியுமா? சடுதே. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா தடைய மாத்துவார்னு பார்த்தா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறா அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, மொத்தமா செய்ய போறாருன்னு அர்த்தம். நம்பணும், நம்பணும். சடுதியாய் கர்த்தருடைய ஆவி வரும்போது. ஆமென். பக்கத்துல ரெண்டு பேரை என்கரேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். சடுதியாய் தடமாறும், சடுதியாய் தடமாறும். ரெண்டும் சடுதியா, சீக்கிரமா சடுதியாய் சடுதியா மாறும். இந்த தட மாறும், தட மாறும், தட மாறும். சடுதியா 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 சடுதியா. ஷாலா பாக்கா ரா பா 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 சேரே மாமா லகதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சடுதியா. இந்த வார்த்தை அப்படியே பிடிச்சுக்கோங்க. ஆமா, இந்த வார்த்தையை பிடிச்சு நீங்க நிக்கிறது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி மறந்துடாதீங்க. அவன் பின்னாடி பார்வோன் சேனை தடுத்து வச்சிருக்கிறார். நிக்கிறது அப்படி சடுதியாய் சடுதியாய். ஹல்லேலூயா. காற்றடிக்கும். ஆமென். இன்னொரு வசனம் ஏசாயா 48:3. இந்த வாசத்தை அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். 48:3. பூர்வ காலத்தில், இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்துச்சுல்லப்பா, அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்டது. அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன. அவைகளை வெளிப்படுத்தினேன். அவைகளை சடுதியாய் செய்தேன். அவைகள் எதை ஆண்டவர் சடுதியாய் செய்யறாரோ அது நடக்கும். ஹல்லேலூயா. திடீர்னு வந்து செஞ்சுட்டு போகும்போது ஆண்டவர் கொஞ்சம் நில்லுங்க, கட்டு அப்படியே தான் இருக்கு, என்ன பண்றீங்க? அப்படி இல்லை, அவைகள்